வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஹோம்மேடு மசாலா வச்சு, வீட்டில் உள்ள மசாலா வச்சு நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். இது வந்து இப்பி நூடுல்ஸ். இதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட், கொஞ்சம் முட்டைகோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர உப்பு, கரம் மசாலா நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்க நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிச்ச உடனே நூடுல்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, இது வந்து கல் உப்பு, நல்லா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அதில் நூடுல்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுனா போதும். நூடுல்ஸ் நல்லா பிரிஞ்சு வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். நூடுல்ஸோட ப்ராசஸ் வந்து நல்லா வேக வச்சு தண்ணி ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும். 3 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி நூடுல்ஸை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இப்படி நல்லா பிஞ்சிச்சுன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து இந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி நல்லா இதை வந்து வடிகட்டிடணும். தண்ணி ஃபுல்லாமே படிஞ்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இங்கே நான் வந்து ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். கடாய் நல்லா சூடான உடனே இது வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக வச்சு மேகி செய்யணும். அப்போ நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடான உடனே இஞ்சி பூண்டு, நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம், இது வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது, சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனால் இந்த அளவு லைட்டாக ஃப்ரை கலர்ன உடனே நம்ம செஞ்ச காயெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து பீன்ஸு, கேரட், முட்டைகோஸ், காயுமே ஃபுல்லாலாம் வேக வேண்டாம், லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுருக்கேன். இந்த அளவு காயெல்லாம் நல்லா வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அந்த பாக்கெட் மசாலா இதில் உள்ள மசாலா ஆட் பண்ணுவீங்கன்னா இந்த தூள்லாம் போட வேண்டாம், வெறும் இந்த தூளை மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இது ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒன்று ஒட்டாமல் அழகாக வரணும். இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா நம்ம வந்து இப்போ கலந்துடலாம்.
இந்த அளவு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண உடனே இது வந்து பெப்பர் பவுடர், இது ஒரு ஸ்பூன் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு ஒரு காரசாரமான நூடுல்ஸ் ரெடி.